ஸ்பைடர்மேன் மூவி நல்லாவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபைனலா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பார்த்து முடிச்சாச்சு. அதுவும் இந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் பார்க்காம தியேட்டர்ல போய் பார்க்கறதே ஒரு பெரிய சாதனையா இருக்கு இவங்க மத்தியில. ஜூலை 30 தான் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 29 சைனால எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போட்ட லீக்ஸ் எல்லாம் இன்ஸ்டா அப்புறம் ட்விட்டர்ல எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. ஏதோ ஓபன் பண்ணாலும் ஸ்பைடர்மேன் மூவியோட கிளிப்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுல எல்லாம் தப்பிச்சு தியேட்டர்ல போய் ஒரு வழியா பார்த்து முடிச்சிட்டேன். சோ வெல்கம் டு தி வாட்சர்ஸ் வியூ. நான் தான் உங்க வாட்சர். யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வித்அவுட் எனி ஸ்பாய்லர்ஸ். இந்த மூவி ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இது வரைக்கும் வந்த டாம் ஹாலண்ட் நடிச்ச ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோ, ஹோம் கமிங்கோ, நோ வே ஹோம் மாதிரி இருக்க போறது இல்ல. டோபி மேக்வேரோட ஸ்பைடர்மேன் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. டோபி மேக்வேர் நடிச்ச படம்லாம் ஸ்பைடர்மேனா அதுல என்னதான் ஆரஞ்சு டோனா இருந்தாலும் அதுல ஃபன் பெருசா இருக்காது. டோபி மேக்வேர் ஃபன் பண்ணாதான் உண்டு. அதை தாண்டி அதுல பெருசா ஃபன் இருக்காது. ஒரு சீரியஸாவே போயிட்டு இருப்பாங்க. அத அப்படியே இங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் அப்படியே கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த 3 ஸ்பைடர்மேன் மூவியை கம்பேர் பண்ணா அது வேற இது வேற அப்படிதான் இருக்கும் பார்க்கும்போது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த மூவி கண்டினியூஷன் நோவே ஹோம்ல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. எல்லாருமே பீட்டர் பார்க்கற மறந்ததுக்கு அப்புறம் தனியா லோன்லியா என்ன பண்றாப்ல பீட்டர் பார்க்கர் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் பீட்டர் பார்க்கர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா தான் இருந்திருப்பாப்ல. இது வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருக்கும்போது சைட்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஸ்பைடர்மேனோட டியூட்டி எடுப்பாரு. ஆனா இந்த மூவில ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்ல, தனியா இருக்காரு. சோ ஃபுல் டைம் ஜாப் இந்த ஸ்பைடர்மேன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சிட்டில என்ன ஒரு கிரைம் நடந்தாலும் அது ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் அங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் ரீச் ஆயிடுவாரு. அந்த ப்ராப்ளத்தையும் அங்கேயே சால்வ் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் ஒரு ஃபுல் டைம் ஜாபா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி அந்த ஸ்பைடர்மேன் ஜாபை ஃபுல் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது பர்சனலாவும் இல்ல வெளியே இருந்தோ என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி பீட்டர் பார்க்கர் ஃபேஸ் பண்றாரு, அதை எப்படி சால்வ் பண்றாரு, அவரோட லவர் எம்ஜே அப்புறம் ஃப்ரெண்ட் நெட்டோட ஒன்னு சேர்ந்தாரா இல்லையா, அது இல்லாம இந்த மூவில ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க லவ் ஜெயிச்சுதா ஃப்ரெண்ட் ஜெயிச்சுதான்றத அடிச்சு காட்டுன்ற மாதிரி இருக்கும் அந்த சீன் எல்லாம். என்னதான் இது ஒரு சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் நம்ம அனிமேஷன் ஸ்பைடர்மேன்ல பார்த்த அந்த ஒரு ஃபீல் இந்த மூவி கொடுத்தது. நான் ஏன் சொல்றேன்னா அதுல நம்ம என்னென்ன வில்லன்ஸ் குட்டி குட்டி வில்லன்ஸ் பார்த்திருப்போமோ அதுல முக்காவாசி வில்லன்ஸ் இதுலயே பார்த்திருப்போம். ஒரு இன்ட்ரோ கிளிப்லயே நம்ம முக்காவாசி வில்லன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ நம்மள அங்கேயே உட்கார வச்சிருச்சு இந்த மூவி. ஆக்டிங் வைஸ் பார்த்தா டாம் ஹாலண்ட் எல்லாம் பெருசா எதுவும் நடிக்கல. ஸ்பைடர்மேன் மூவி நல்லாவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொன்னா நம்புவா போறீங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பக்கா. ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் நீங்க அழுதுருவீங்க. அழுதுக்கு அப்புறம் ஏன் அழுதுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் நமக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஆக்டிங்க போட்டிருப்பாங்க. பேசிக்கா இந்த மூவியோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலும் ஆனா அந்த ஸ்டோரியை கொண்டு போன விதம் சூப்பரா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த ஸ்டோரியில ஸ்பைடர்மேன் எப்படி எல்லாரையும் காப்பாத்தினார் அப்படின்றத மட்டும் காட்டாம ஸ்பைடர்மேன் ஸ்டோரியில எத்தனை சப் பிரான்ச்சஸ் வந்தது, அதாவது எத்தனை பேர் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க, லைக் பனிஷர், ப்ரூஸ் பேனர் அந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க, அதெல்லாம் காட்டும் போது இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தது இந்த மூவி ஃபுல்லாவே. இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க பீட்டர் பார்க்கற அவ்வளவு ரசிப்பீங்க. ஸ்பைடர்மேனோட ஸ்விங்கா இருக்கட்டும், ஸ்பைடர்மேனோட ஃபைட்டா இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஜாக்கி சான் எல்லாம் கோரியோ பண்ண சீக்வென்ஸ் எல்லாம் அல்ட்டியா இருக்கும். அப்புறம் பீட்டர் பார்க்கர் எம்ஜே அண்ட் நெட்டோட பாண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்னா பீட்டர் பார்க்கர் மட்டும் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு. இவங்க ரெண்டு பேருக்குமே பீட்டர் பார்க்கர் தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே இருந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஓஜி ஹல்க காட்டிட்டானுங்க. அதாவது அவெஞ்சர்ஸ்ல ப்ரூஸ் பேனர் ஹல்க் இருப்பாப்ல, அத உடைச்சு இன்கிரெடிபிள் ஹல்க் மாதிரி ஒன்னு கொண்டு வந்தாங்க. அடடே ஒரிஜினல் ஹல்க்னா இப்படிதான் இருப்பாப்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா வேற லெவல் ஹைட்டா இருக்காரு, பல்க், அந்த மசில்ஸ். ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு ஹல்க மறைச்சு வச்சாடா நீங்க ஒரு டம்மி ஹல்க காட்டினீங்க, ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச கதையெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் ஹல்க சரி யூஸ் பண்ணல. ஆனா அதை உடைச்சு இப்போ ஒன்னு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ரியல் ஹல்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. இனிமே ஹல்க்குன்னு தனியா மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் வரும்னு நான் நம்புறேன். அதுக்காக ரொம்பவே வெயிட் பண்றேன் நான். இந்த மூவில 2 ஸ்பைடர்மேனை காட்டியிருப்பாங்க. அதாவது ஒன்னு பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன், நெக்ஸ்ட் அன்னியன் ஸ்பைடர்மேன் இவால்வ் ஆவார். இந்த மூவி ஃபுல்லா இவால்வ் ஆகிறத தான் காட்டியிருப்பாங்க. ஒரு நார்மல் டீனேஜ் ஸ்பைடர்மேன் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பவர் இருக்கும், ஆர்டிபிஷியல் வெப்புக்கும் ஒரு ஆர்கானிக் வெப்புக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், என்ன ஒரு பவர் இருக்கும் அப்படின்றத சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த கம்பாரிசன் டைம்ல எல்லாம் வாவ் மொமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். ஸ்பைடர்மேன் உனக்கு இவ்வளவு பவரா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா நீங்க அதை எப்போ ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஜாக்கி சான் கோரியோ
பண்ண ஒரு ஃபைட்ல ஸ்பைடர்மேன் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சொடக்கு போடுற நேரத்துல அந்த ஃபைட்டை முடிச்சிருப்பாரு. அவ்வளவு நேரம் அடி வாங்கின ஒரு மனுஷன் அந்த அன்னியன் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அந்த அன்னியனை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் சொடக்கு போடுற நேரத்துல அந்த ஃபைட்டை முடிச்சிருப்பாரு. அப்படின்னா ஸ்பைடர்மேனோட ரியல் பவர் என்னன்னு அங்க காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சொன்னாலும் இதுல சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. அந்த நெகட்டிவ்ஸ் என்னடான்னா பேசிங் இஷ்யூ. அதாவது இது வரைக்குமே வந்த டாம் ஹாலண்ட் நடிச்ச ஸ்பைடர்மேன் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு கேரக்டர்ஸ் தான். ஹாப்பியா இருக்கட்டும், ஆண்ட் மேயா இருக்கட்டும், எம்ஜி, நெட், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் கேங்ஸ், இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நமக்கு பரிச்சயமானவங்க தான். அதனால அந்த பழைய பிரான்சைஸ்ல என்ன நடக்க போகுது, ஒரு ஃபன் டோன்ல தான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆனா இதுல அப்படி இல்ல. அந்த பழைய பிரான்சைஸ்ல இருக்கிற முக்காவாசி பேர் இதுல இல்ல. எம்ஜே நெட் மட்டும் தான் இருக்காங்களே தவிர பழைய பிரான்சைஸ்ல இருந்து மத்தபடி யாருமே இல்ல. அதனாலேயே சில விஷயத்தை டீடைலா சொல்ற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வித்தவுட் டைலாக்ஸ் அதை நமக்கு புரிய வைக்க முடியாது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டா லேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த லேக வந்து சூப்பராவே பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இதுல இல்ல. இது வரைக்குமே ஸ்பைடர்மேன் பிரான்சைஸ்ல வந்த மூவிஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனோ இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவோ இருக்கும். அந்த மோட்டிவை நோக்கி தான் ஸ்பைடர்மேன் போவாப்ல. ஆனா இந்த மூவில அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் ஃபுல் டைம் ஜாபா பண்றேன், அப்படியே ஒவ்வொரு கிரைமா சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் வந்துட்டாப்ல, அந்த வில்லனை நான் இப்படி ஃபேஸ் பண்றேன், அவ்வளவுதான் இருக்கே தவிர அவரோட பர்சனல் மோட்டிவ் இதுல கனெக்ட் ஆகுற மாதிரி எதுவுமே இல்ல. இந்த ஒரு பர்சன் தான் வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பர்சன் எல்லாம் ஸ்பைடர்மேன் சும்மா அசால்ட்டா தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ வீக்னஸ்னா இவ்வளவுதான். சோ ஓவராலா கம்பேர் பண்ணா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைடர்மேன் பிரான்சைஸ் வந்து பீட்டர் பார்க்கர் யாராவது தோல்ல உட்கார்ந்து தான் டிராவல் பண்ணுவாரு. அதாவது டோனி ஸ்டார்க்கோ இல்ல நிக் ஃபியூரியோ இல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோ. ஆனா இந்த மூவில வந்து அந்த நியூயார்க் சிட்டியவே தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டு டிராவல் பண்றாரு. அதாவது ஒரு டீனேஜ் பையனுக்கும் ஒரு மெச்சூரான பையனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சூப்பராவே காட்டியிருக்காங்க இந்த மூவில. ஒன்னு மட்டும் பீட்டர் பார்க்கர் சேஞ்ச் பண்ணிட்டாரு இந்த மூவி மூலியமா. என்னடானா நோவே ஹோம் மூவில பீட்டர் பார்க்கரை ஸ்பைடர்மேன் அவ்வளவு வெறுப்பாங்க நியூயார்க் மக்கள் எல்லாம். ஆனா இந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல பீட்டர் பார்க்கரை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. அதாவது பீட்டர் பார்க்கர் இல்ல, ஸ்பைடர்மேன் அவ்வளவு லவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை சூப்பராவே சேஞ்ச் பண்ணிட்டாரு பீட்டர் பார்க்கர். அதாவது யாருக்குமே பிடிக்காத இடத்துல இருந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்பைடர்மேனா மாறிட்டாரு. நான் இந்த மூவி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அந்த 3Dல ட்ரை பண்ணுங்க. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளேவே வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த 3Dல ட்ரை பண்ணும்போது எனக்கு சூப்பராவே இருந்தது. எனக்கே அப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும். சோ குழந்தைங்களை எல்லாம் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க அந்த மூவிக்கு. ஃபைனலா யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, அதாவது இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி பார்த்துட்டு நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் 100க்கு 200% சொல்லுவேன். சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லுவேன் நான் இப்ப வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த மூவியோட பேசிக் பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் நான் சொன்னேன்னா. அதனாலேயே என்னால நிறைய விஷயத்த சொல்ல முடியல. இந்த மூவில நிறைய ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல சொல்றேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நான் உங்களை வேற ஒரு வீடியோல பாக்குறேன். வரட்டா.